வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மி மகாசன திமிகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 11/1/2025 சனிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 27ஆம் நாள், காலை 8:03 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. இன்றைய நட்சத்திரம் மதியம் 11:43 வரை ரோகி நட்சத்திரம், பின்பு மிருகசிஷ நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், பின்பு விசாக நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 9 10 30 மணி வரை, குளிகை காலம் காலை 6 7 30 மணி வரை, யமகண்டம் 1 30 3 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8 30 மணி வரை, மாலை 4 30 5 30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்தில் தனக்காரனாக பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், குரு பகவான் வலுவாக இருந்து லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதே சமயத்தில் வரக்கூடிய வருமானத்தை சரியான முதலீட்டில் செய்யவில்லை என்றால் வருமானம் விரைய செலவாகி விடக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயக பெருமான மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளையை தொடங்கும் போது விரைய செலவு சுப செலவாக மாறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு அடுத்தவர்களோடு வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் இரவிற்கு பிறகு 2ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து தனக்காரனாக செயல்பட்டு பல்வேறு லாபங்களை கொடுத்தாலும் இன்றைய நாளில் வியாபார விஷயமாக, உறவு விஷயமாக வாக்குவாதம் வந்துடும். லாபத்தில் வாக்குவாதத்தின் மூலமாக லாப குறைபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால வாக்குவாதத்தை தவிர்த்து கொண்டு நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அருள்பாலிக்கூடிய சிக்கல் சிங்கார மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது வியாபார சிக்கல்கள் தீரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு உறவுகளோடு இருந்த பகைகள் விலக போது நல்ல மனிதர்களை சந்திக்க போகிறீர்கள். நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்தி பண வருவாயை 9ஆம் இடத்துல சனி பகவான் கொடுக்கக்கூடிய லாபத்தை சரியான முதலீட்டில் செய்யும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இந்த நல்ல நாளில் மிதுன ராசிக்காரர்கள் சிதம்பரத்தில் அருள்வாளிக்கக்கூடிய தில்லை காளியம்மன் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு அடுத்தவரோட வாக்குவாதங்கள் பண்ணுவதை தவிர்த்துக்கணும். உறவுகளோடு இருந்த பகைகள் விலக போகுது. அதே சமயத்தில் அஷ்டமத்து சனி குரு பகவான் வக்ரமாகி இருக்கிறார். அவரோடு சேர்ந்து சந்திர பகவானும் பயணிக்கக்கூடிய நேரத்தில் பொருளாதார நெருக்கடி, காசு பணத்தில் பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகளை சரியாக கையாள வேண்டும். இல்லை என்றால் அதன் மூலியமாக சில சங்கடங்களை சந்திக்க நேர்ந்துவிடும். இந்த நல்ல நாளில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கூடிய ஈசானிய லிங்கேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில வாக்குவாதங்களை கொடுத்தாலும் சில போராட்டங்களை கொடுத்தாலும் தொழில் ரீதியாக வளர்ச்சிக்கு வித்திடும் ஒரு அற்புதமான நாள். சனி பகவான் சாதகமாக இருக்கிறார். குரு பகவானும் வக்ரமாக இருந்து அவரோடு சந்திர பகவான் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் தாய் என்போடு மேலதிகாரிகள் பாராட்டை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் திருச்சி மலைக்கோட்டையில் அருள்பாலிக்கூடிய தாய்மான சுவாமியை மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் அவரோடு சேர்ந்து குரு பகவானும் வக்ரமாகி பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் இது எல்லாம் சேர்ந்து கேந்திராதிபதி தோஷத்தை நீக்கி வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உறவுகளோடு இந்த பகைகள் விலகும் ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் சென்னை திருவொற்றியூரில் அருள்பாலிக்கூடிய தியாகராஜ பெருமான மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலாம் ராசிக்கு அஷ்டமத்து குரு வக்ரம், அவரோடு சந்திர பகவான் பயணம் செய்கிறார். அதே சமயத்தில் சனி பகவானும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீண்ட நாட்களாக வராத தொகை வருவது, நல்ல மனிதர்களை சந்திப்பது, நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்துவது என்று பாராட்டு பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் காசியில் அருள்பாலிக்கூடிய காசி அன்னபூர்ணி மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக
உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் 2ஆம் இடத்துல தனக்காரனாக சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உறவுகளோடு இந்த பகைகள் விலகும், நல்ல மனிதர்களை சந்திக்கலாம், நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் சென்னை மயிலாப்பூரில் அருள்பாலிக்கூடிய கபாலீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. தனுசு ராசிக்கு ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சூரிய பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் வக்ரமாக பயணம் பண்ணக்கூடிய குரு பகவானை சேர்ந்து பல்வேறு லாபங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். மறைமுக வருமானம், மறைமுக உறவு, மறைமுக நட்பால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களால் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கூடிய மருதாசலமூர்த்தி மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய நேரத்தில் அவரோடு குரு பகவான் வக்ரமாகி பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் அரசாங்க வகையில் விரய செலவு, தீயால் சில பயங்கள் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருந்தாலும் பாதசனி லாபசனியாக இருந்து பல்வேறு லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் திருவாரூரில் அருள்பாலிக்கூடிய தியாகராஜ பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள் கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கும்பராசிக்கு விட்ட குறை தொட்ட குறையாக இருந்த பழைய உறவானது புதுப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். நல்ல மனிதர்களை சந்தித்து நல்ல விஷயங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய உப்புளியப்பன மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள் மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. மீனராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சிறு பயணத்தின் மூலியமாக பெரிய லாபம், வெளிநாட்டு செய்தி, வெளியூர் செய்தி என்று நல்ல விஷயங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கூடிய கோணியம்மன் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்துக்கு அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கும் சில உறவுகளோட பகைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அஷ்டமத்து குரு வக்ரமாகி அவரோட சந்திர பகவான் பயணம் செய்தாலும் பல்வேறு லாபங்கள் மறைமுகமாக வரக்கூடிய நேரத்தில் பீம்பு பிடிச்சி வாக்குவாதம் செய்து லாபத்தை குறைத்து கொள்ள வேண்டாம் என்ற நல்ல நாளில் புவனகிரியில் அருள்பாலிக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமிகளை மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று மார்கழி சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசியுடைய அடுத்த நாள். வைகுண்ட ஏகாதசிக்கு அரங்கநாத பெருமான் ஸ்ரீரங்கம் சென்று தரிசனம் செய்யாத அன்பர்கள் 10 நாட்கள் சொர்க்கவாசல் திறந்திருக்கும். இந்த நேரத்தில் அனைவரும் சென்று எம்பெருமானின் சொர்க்கவாசலில் நுழைந்து வெளியே வரும்போது வாழ்க்கையில் நாம் இதுவரை செய்த பாவங்கள் தொலைந்து புண்ணிய ஆத்மாவாக வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்வு அமையும். அனைவரும் எம்பெருமான் அரங்கநாத பெருமானின் அருளாசி கிடைக்கப்பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளையின் மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.